அர்ச்சகர்கள் எங்களுக்கு தோளோடு தோள் கொடுக்கின்ற நண்பர்களாகத்தான் இருக்கின்றார்கள். நாங்கள் அர்ச்சகர்களையும் தெய்வத்திற்கு அடுத்தபடியாக அவர்களுக்கு உண்டான அனைத்து விதமான மரியாதைகளையும் தந்து கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு வகையில் ஆன்மீகத்திற்கு எதிராக இருப்பது போல் இந்த ஆட்சியை சித்தரிக்க வேண்டும் என்பதற்காக கவர்னரும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு சேர்ந்திருக்கிறார் என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். எங்காவது வழிபாட்டு உரிமை மறுக்கப்பட்டது என்று மனசாட்சியுள்ள பத்திரிகை நிருபர்கள் சென்று பாருங்கள். அனைத்து திருக்கோயில்களிலும் சுதந்திரமான முறையில் வழிபாட்டு தலங்கள் செயல்படுகின்றன. அவர் அரசியல் கண்ணோட்டத்தோடு தான் இங்கே அணுகுகிறார். நேற்றைக்கு ஏரிகாத்த ராமர் திருக்கோயிலுக்கு சென்றிருக்கின்றார். அங்கு உபயதாரர் 25 லட்சம் ரூபாய் நிதியில் திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இங்கு என்ன பணிகள் நடைபெறுகிறது என்று கேட்டிருக்கின்றார். உபயதாரரும் அந்த திருக்கோயிலுடைய ஈவோவும் முழுவதுமாக விளக்கமாக சொல்லியிருக்கின்றார்கள். அதன் பிறகு அவர் கேட்ட கேள்வி, உபயதாரர் நிதியில் இந்த திருப்பணிகளை மேற்கொள்ளுகிறார்கள் என்றால் உண்டியிலே வருகின்ற காசை நீங்கள் எங்கே எடுத்து செல்லுகிறீர்கள் என்று கேட்டிருக்கின்றார். அடிப்படை கூட தெரியாமல் பேசுகின்றார். ஒரு திருக்கோயிலுக்கு உபயதாரர்கள் வருகின்ற பொழுது அவர்களை பயன்படுத்தித்தான் அந்த திருக்கோயிலுடைய திருப்பணிகளை செய்வார்கள். ஒன்று. மற்றொன்று, அந்த திருக்கோயிலில் அவர்களுக்கு ஏதாவது நேர்த்திக்கடன் இருக்கும். அந்த நேர்த்திக்கடன் நிறைவேறி இருந்தால் அந்த திருப்பணிகளை மேற்கொள்வார்கள். அப்படி செய்கின்றவர்களை வேண்டாம் என்று தள்ளிவிட்டு திருக்கோயில் வருமானத்தில் எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் அப்படி திருப்பணிகள் நடைபெறவில்லை. ஆகவே அவர் குற்ற நோக்கோடு ஒவ்வொரு சம்பவத்தையும் அணுகுகிறார். இன்றைக்கு கூட அவர் காஞ்சிபுரத்திலே மீனாட்சி அம்மன் திருக்கோயிலிலே ராம பஜனை பாடுகின்ற நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றிருக்கின்றார். அந்த ராம பஜனை நிகழ்ச்சிக்கு இந்த ஆட்சி அனுமதி அளித்திருக்கின்றது. திருக்கோயிலில் இருக்கின்ற மேற்பார்வையாளர் இருக்கின்ற இந்து சமய அறநிலையத்துறையும் அதற்கு எந்த விதமான தடையும் விதிக்கவில்லை. நாம் தடை விதிக்கவில்லை என்பதற்கு மேலும் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். நம்முடைய கோபாலபுரம் மறைந்தும் மறையாமல் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய இல்லத்தின் அருகிலே இருக்கின்ற திருக்கோயில், அந்த திருக்கோயில் கிருஷ்ணர் திருக்கோயில். அந்த திருக்கோயில் வேணுகோபாலசாமி திருக்கோயில் என்று அழைப்பார்கள். அந்த திருக்கோயில் இன்றைக்கு எல்இடி திரை அமைக்கப்பட்டு பக்தர்கள் அந்த எல்இடி திரையில் அயோத்தியில் நடக்கின்ற நிகழ்ச்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த திருக்கோயிலுக்கு கூட பாரதிய ஜனதா கட்சி தலைவர் வருவதாக சொன்னார்கள். நாங்கள் எந்த விதமான தடையும் விதிக்கவில்லை. அது பரம்பரை அறங்காவலருடைய திருக்கோயில். இருந்தாலும் எங்களுடைய ஆய்வாளர் அந்த திருக்கோயிலை மேற்பார்வையாளராக இருக்கின்றார். அதற்கு தடை விதிக்கவில்லை. இந்து சமய அறநிலையத்துறையை பொறுத்தளவில் திருக்கோயில் உள் எல்இடி திரை அமைப்பது, திருக்கோயிலுக்குள் அன்னதானம் அளிப்பது எதற்கும் நாங்கள் தடை செய்யவில்லை. ஆனால் முறையாக அனுமதி பெற வேண்டும் என்று சட்டத்திலே இடம் இருக்கின்றது. ஆகவே அனுமதி பெற்றால் அதை நாங்கள் அனுமதிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே நேரத்தில் ஆன்மீகத்தை ஆன்மீகமாக பார்க்கின்ற பொழுது நாங்கள் எந்த தடையும் விதிக்க தயாராக இல்லை. ஆன்மீகத்தை அரசியலில் கலப்பதற்கும் ஆன்மீகத்தை அரசியலாகுவதற்கும் முற்படுகின்ற பொழுதுதான் சட்டத்திற்குட்பட்டு இந்து சமய அறநிலையத்துறை முடிவுகளை மேற்கொள்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு கூட நீதிமன்றத்திலே வழக்கு வந்தபோது நீதிபதி அவர்கள் நல்ல நிலையிலே நல்லதொரு சர்க்காராக இந்து சமய அறநிலையத்துறையில் எந்த தடையும் இதற்கு விதிக்கவில்லை, தயவு செய்து அவதூறுகளை பரப்ப வேண்டாம் என்று நீதிமன்றமே இன்றைக்கு எடுத்து கூறியிருக்கின்றது. ஆகவே ஆன்மீகவாதிகளுக்கு 100% அவர்களை அரவணைக்கின்ற, அவர்களுடைய இறைபக்திக்கு அவருடைய இறை வழிபாட்டிற்கு முழுவதுமாக துணை நிற்கின்ற ஒரு ஆட்சி இந்திய ஒன்றியத்திலே இருக்கிறது என்றால் அது தமிழகத்திலே மாண்புமிகு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி அவர்கள் தலைமையிலே இருந்திருக்கின்ற தமிழ்நாடு அரசு தான் முழு அளவிற்கு ஆன்மீகத்திற்கும் ஆன்மீகவாதிகளுக்கும் இறை அன்பர்களுக்கும் முழுவதுமாக சுதந்திரத்தோடு பாதுகாப்பு அளிக்கின்ற ஒரு ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பதை பதிவு செய்கிறேன்.